செய்யக்கூடிய யார் நன்மையும் அது தியானம் செய்வோம், அது உங்களுக்காகவே செய்கிறீர்கள். நீங்க தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கு என்று அல்லாஹ் சொல்லுவான். ரமலான மட்டும் நன்மை செஞ்சுட்டு விட்டுறதில்ல, ரமலான செய்யற கருத்து தான் அது. இந்த மாற்றம் கருத்தா ரமலானுக்கு பிறகு அந்த நன்மை தொடருதுன்னா அது நமக்கு நன்மையாக ஆகாது. நீங்க தீமையான காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் தீமை கிடையாது. நீங்க தொழுகை நன்மையான காரியங்கள் செய்யாமல் இருந்தாலும் தீமை தான் அதிகமாயிரும். பாவமான காரியம் செய்வதுதான் பாதி அல்ல, ஒரு நன்மையான காரியத்தை விடுவதே ஒரு பாதிக்கு அடையாளமாக நபிகள் ஆயிரும். நம்மள நிறைய பேரு தொழுறதே கிடையாது. என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் கொலை பண்ணல, நான் கொள்ளை அடிக்கல, நான் விபச்சாரம் பண்ணல, நான் வட்டிக்கு வாங்கல, இந்த எந்த நியாயத்தையும் அல்லா அரசு கேட்க வரல. இதெல்லாம் சரியா பாருங்க, அப்புறாமே சொல்லிடா. எப்ப நீ வணக்கம் புரியலையோ நீ பெரிய பாசிக்குன்னா அல்ல இருந்தாரு, நீ பெரிய பாவின்றான். ரமலானை மாற்ற ஒரு முஸ்லிமாக ஒரு ரமலானியாக இருந்து விட்டு ரமலானுக்கு பின்னால் நான் ரமலான் அல்ல, நான் ரமலானுக்காக தான் இருந்தேன், ரமலானுக்கு பின்னால் எனக்கு என்ன செய்ய விருப்பம் என்று ஒருவர் விலகினார். அந்த விலகுதற்கு தான் அல்லாஹ் ரசூல் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் பார்த்தே என்று. இப்படி ரமலான் அமல்கள் நம்மிடத்தில் நிலையானதாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க கடமை பெற்றிருக்கிறோம். ரமலான் நம்ம இட்டு கடந்து விட்டால் அந்த ரமலானிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அடுத்த ரமலான் வரைக்கும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வார், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஆரம்பிக்கிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். நிறைய பேர் ரமலான வணங்கக்கூடியவர்களா இருப்பாங்க. வேற பார்த்த வீட்டை கழுவுது, பாயை கழுவுது, சின்ன உட்கார்ந்து வயசான தாத்தாவை குடிப்பாட்டுறது, கொள்ளையில தத்துல போற பாடியை வீட்டு குடிப்பாட்டுறது, கேட்டா வேற சாம்பிரான் திட்டாய் சாம்பிரான் தெரிஞ்சிருச்சு, ரமலான் தெரிஞ்சிருச்சு, வீட்டை சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் சுத்தம் பண்ணுங்க, எல்லாம் ரைட் தான். ஆனா ரமலான் அப்படின்னா அந்த நிலை ரமலானை வழங்கியவர்கள் தான் இந்த சமூகத்திலே நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹை வணங்கக்கூடியவர்கள் குறைந்திருக்கிறார்கள். அதாவது சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் ரமலானில் எந்த அமல்கள் செய்கிறீர்களோ அதே அமல்கள் திரும்பவும் ரமலானுக்கு பின்னால் நீங்கள் செய்வீர்கள். அதுல மாற்ற கருத்தே கிடையாது. இந்த ரமலானுக்கு மட்டும் செய்தால் ரமலானுக்கு பின்னால் அந்த மனிதனுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் அவர் ஏற்க மாட்டார். ஏன்? அவர் அல்லாஹை வணங்கவில்லை, ரமலானை வணங்கினார். அதனால அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுங்கள், அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுங்கள் என்ற வார்த்தையில ஏராளமான உள்ளார்த்த நிலையுமா நாம் எல்லாம் அல்லாஹ்வுக்காக வேலை பார்த்தோம். வேற யாரும் பார்க்கிறோம், அல்லாஹ் பார்க்க சொன்னா வேலை பார்த்தோம். அல்லாஹ்வுக்காக தான் 3 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கடுமையான தூங்க நேரம். அது சொந்த மனைவி தன்னை அழைத்தாலும் தூரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பயன்படுத்த கட்டத்தில் கூட அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றதாக சாதனை இருக்கிறோம். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக 4 முழுக்க 14 மணி நேரம் பட்டினியாக கிடக்கும், தானிக்கு கிடக்கும். அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டிதான் நோன்பை திறந்தோம். நான் இந்த வழிவாசல் கொடுக்குறாரு, அந்த வழிவாசல் இமாம நான் சொல்றேன், கொடுத்துருமா போராட போகலாம், நீ சொன்னா நான் சொல்லுமா? நான் அல்லாஹ்வுக்காக செய்தேன், அல்லாஹ்வுக்காக தான் நோன்பை திறந்தேன். 4 முழுக்க 5 வேளை கொடுங்க, யாரும் வந்து வாங்க வாங்க வீட்டு வாசல் வந்து அழைக்கல, நாமளாகவே வழிவாசல் 5 வேளை கொண்டு வந்துட்டோம். யாருக்காக? அல்லாஹ்வுக்காக வேண்டி வந்தோம். அதே ரமலானை 1 மணி நேரம் நின்று குர்ஆன்ல 1.25 சும்முறை ஓதுவதை செவிமடுத்து கேட்டோம். குர்ஆனை கேட்டது ஒரு பாக்கியம் வேணும். அதுக்கு உட்கார்ந்து கேட்கறத விட தொழுகையை கேட்கற பாக்கியம் வந்து பாருங்க, அது பேர் ஆனந்தம். 20 ரக்காத்து குட்டிய படிச்சு எதிர்த்து தொழுற அந்த பாக்கியம் எல்லாம் அல்லாஹ் யாருக்கு தருகிறான்? அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் அவருக்கு தருகிறான். இதெல்லாம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்யும். இப்படி ரமலான் மாதம் கொடுத்த எல்லா அமல்களும் நாம் சொந்த மனைவிக்காக வேண்டியோ, பிள்ளைகளுக்காக வேண்டியோ, குற்றால பெருமதினர்களுக்காக வேண்டியோ, அது நமக்கு பிரியமான கருத்தை நாம் செய்ய, நாம செய்வதெல்லாம் நீதா அல்லாஹ்வுக்காக செய்தோம். அதான் அல்லாஹ் சொல்றான், எனக்காக செஞ்சீங்க, நீங்க அல்லாஹ்வுக்காக செஞ்சீங்க, அல்லாஹ்வுக்காக ரமலான் புத்தகம் தியாகம் பண்ணீங்க. அதே தியாகத்தை ரமலானுக்கு பின்னாலும் நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். எப்ப நீங்க செய்ய தவறிட்டீங்களோ அல்லாஹ்வே சொல்றான், நீ ரமலானை மட்டும் வணங்கினா நீ ரமலான், நீ அல்லாஹ்வை வணங்கி ஆனந்தம் என்று அல்லாஹ் குர்ஆனில் திட்டவட்டமாக சொல்லி காமிப்பார். அதே கேள்வி நம்மிடத்தில் ஒவ்வொருவரும் கேட்கப்பட வேண்டும், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்கிறேனா அல்லது வணக்க வழிபாட்டுக்காக வேண்டி இருக்கிறேனா? பிறரை பார்க்கின்றதுக்காக நான் அமல் செய்கிறேனா, அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறேனா? ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக அமல் செய்யக்கூடியவனாக இருந்தால் எல்லா காலத்திலும் வழிவாகவே அவனை பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்காக செய்வதை மட்டும்தான் இந்த அந்தஸ்து. ஒரு முஸ்லிம் மக்கள் பார்க்கப்பட வேண்டும், நான் ஒரு சபை செய்திருக்கிறேன், நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், நான் தராவியா சொல்றேன், எல்லாரும் ரமலானை கரெக்டா செய்யறேன், அப்படி ஒரு மக்களுக்காக வேண்டி செய்தால் அல்லாஹ் சொல்றான், நீ வஸ்துவை வாங்கிடுறான், நீ புலின்றான். இப்படி ரமலான் செய்யக்கூடிய ஏராளமான நன்மையான காரியங்கள் அனைத்தும் அது நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ததாக இருந்தால் ரமலானுக்கு பின்னாலும் தொடரப்பட வேண்டும். அப்படி தொடர்ந்தால் முஸ்லிம்கள் வெற்றியாளர்கள்.
ரமலானுக்கு பின்னால் தவறிவிட்டால் பாவிகள் நஷ்டவாதிகள், நாம் மாத்திரம் நஷ்டவாதிகள் அல்ல, நம்மளுடைய அனைத்து அமர்களும் நஷ்டத்துக்குள்ளாக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு வியாபாரம் முறையாக முதல் போட்டு முறையா வியாபாரம் செஞ்சா லாபத்தை பார்க்கலாம்.